வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பிப்ரவரி 13 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரி, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அறிவழகன் என்ன பண்றாருன்னா, வீரா வாதாடுறாங்க அப்படின்னு சொன்னதோட அறிவழகனுக்கு செம்ம கோவம். நேரா கண்மணிக்கு ஃபோன் பண்றாங்க. கண்மணி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க, அறிவழகன் கேட்குறாரு, என்ன குடும்பத்தோட சேர்ந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதான் வக்கீல் எந்த வக்கீலுமே ஆஜராகல. இந்த வீரா என்ன பண்றா தெரியுமா? மாறனுக்காக அவ வாதாடுறேன்னு சொல்றா. என்னம்மா, ஃபேமிலியே சேர்ந்து பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பா அந்த மாறனை உசுரோட பார்க்க முடியாது. ஒருவேளை அவன் விடுதலை ஆனாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா நம்ம கண்மணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்மணி நேரா அறிவழகன்ட்ட, இங்க பாருங்க, நடந்த விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பா வீராவை தடுத்திருப்பேன். அறிவழகன் கேக்குறாரு, இப்ப நீ எங்கம்மா போன அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, டீ குடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்தேன். அறிவழகன் கேக்குறாரு, இந்த நேரத்துல இதான் முக்கியமா? நீ இருந்திருந்தீன்னா கண்டிப்பா வீராவை தடுத்திருக்கலாம். ஆனா நீ பாட்டுக்கு ஓடிட்ட. இங்க வீரா வக்கீல் எண்ணத்தோட மாறனுக்காக நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஜட்ஜையாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அவரு புதுசு வேற, அவருக்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. இங்க பாரு, என்னதான் வீரா உண்மையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு பேசினாலும் நான் கண்டிப்பா அந்த மாறனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் பாத்துக்கிறேன். வீரா வாதாடுற விஷயம் எனக்கு தெரியாது, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போனை கட் பண்ணிட்டு நேரா ராகவன் வந்ததோட, என்னங்க இருங்க, ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு கண்மணி நேரா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு கண்மணி என்னாச்சு அப்படின்னு கேட்க, கண்மணி கேக்குறாங்க, அம்மா என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? செத்தது நம்ம அண்ணன். நீ எல்லாத்தையுமே மறந்துட்டியா? அந்த மாறன் தானே என் அண்ணனை இப்படி அநியாயமா கொன்னா. அதை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? இது கேட்டதோட வீர அம்மா சொல்றாங்க, இங்க பாரு கண்மணி, நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான். அதை பத்தி நீ திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருந்தா அது கொலை ஆகிறது. இங்க பாரு, நீ அந்த வீட்டுக்கு வாழ போயிருக்க. அந்த வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது உனக்கும் தான். நீ தேவையில்லாம முட்டாள்தனமான ஒரு முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காத. உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீயும் தான் சேர்ந்து போராடணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கோ மாறன் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டி இப்படி பேசுற அப்படின்னு கண்மணி கேக்குறாங்க. அம்மா, நீ வேணும்னா அண்ணன் செத்ததையும் ராஜி செத்ததையும் மறக்கலாம், ஆனா நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். பாருமா, நீங்க வேணும்னா அண்ணன் இறந்ததை மறந்துட்டு இருக்கலாம், ஆனா நான் அந்த மாறனை விட மாட்டேன். அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. இதை கேட்டதோட கண்மணியோட அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, இவ இப்படி பேசுறா? இத்தனை நாளும் திருந்திட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியறாளா அப்படின்ட்டு கண்மணியோட அம்மா கோவப்படுறாங்க. வீரா அங்கேருந்து அவங்கள்ட்ட, அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, இத்தனை நாளும் கண்மணி திருந்திட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ திருந்தவே இல்லடி. இன்னுமே மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும், குடும்பத்தை பழிவாங்கணும்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, அம்மா அவ இன்னும் திருந்தவே இல்லம்மா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவளை அந்த குடும்பத்தோட ஒத்த வாழ வைக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அவ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. இன்னும் மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த குடும்பத்தை பழிவாங்கணும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி அவளை திருத்த பார்த்தேன், ஆனா அவ திருந்துற மாதிரி தெரியல. என்னாலையும் முடியலம்மா அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, அப்ப வக்கீல் யாருமே கிடைக்க விடாதபடி பண்ணது அவதானா? இந்த வக்கீலையும் மாத்துனது அவதானா? வீரா சொல்றாங்க, ஆமாம்மா, அவதான் நம்ம வக்கீல்கிட்ட சொல்லி மாறனை அப்படி சொல்லியிருக்கா. மாறன் மட்டும் அப்படி தப்பா சொல்லியிருந்தா இன்னரும் மாறனை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. இது கேட்டதோட வீராவோட அம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி இவ இப்படி பண்றா? திருந்திட்டா அப்படின்னு நினைச்சேன், மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம வீரா சொல்றாங்க, அம்மா கவலைப்படாத, இன்னைக்கு மாறனுக்காக நான் தான் பேச போறேன். உண்மை எது தப்பு எது அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். கண்டிப்பா யாரு குற்றவாளியோ அவங்களுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட வீராவோட அம்மாவும், சரிடி,
இனிமே உன்னதாண்டி நம்பி இருக்கேன், மாப்பிள்ளைய எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு. வீரா சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு தாம்மா புரிஞ்சுக்கிட்டேன் மாறன் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா அவனுக்கு எந்தவித ஆபத்தும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட வீராவோட அம்மாவும் சரிடி அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் வள்ளி எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. ராமச்சந்திரன் நேரா வீராவை பார்த்து, என்னம்மா வீரா நீ வாதாடுறன்னு சொல்ற, எப்படிம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? வீரா கேக்குறாங்க, மாமா கண்டிப்பா எந்த வக்கீலையும் நம்ப முடியாது, எல்லாருமே காசு வாங்கிக்கிட்டு மாறனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கேஸை ஒப்படைக்க சொல்றீங்களா? அவங்க கிட்ட கேஸை ஒப்படைக்கிறதும் ஒண்ணுதான், மாறனை ஜெயிலுக்கு அனுப்புறதும் ஒண்ணுதான். அதனாலதான் நான் வேணான்னு சொல்றேன். இங்க பாருங்க மாமா, என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு ராமச்சந்திரன் கேக்குறாரு. என்னம்மா வீரா இப்படி பேசுற, உன்னை தவிர நான் வேற யாரம்மா நம்ப போறேன்? வள்ளி சொல்றாங்க, அண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணா, கண்டிப்பா மாறனை காப்பாத்திரலாம். ராமச்சந்திரன் சொல்றாரு, எனக்கும் என் மருமக மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என் மருமக வாதாடி மாறனை காப்பாத்துவான்னு நம்பிக்கை இருக்கு. அப்ப வீரா சொல்றாங்க, இது போதும் மாமா, நான் கண்டிப்பா மாறனை காப்பாத்திடுவேன். அப்ப மாறன் அந்த இடத்துக்கு வராரு. வீரா நேரா மாறனை போய் பார்க்க மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, இதெல்லாம் தேவையா, விடு, என்ன நடக்கணுமோ நடந்துக்கட்டும். வீரா சொல்றாங்க, அத்தனை பேருக்கு முன்னாடி நீ தானே சொன்ன யாரு மேலேயும் நம்பிக்கை இல்ல, வீரா மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னியல்ல, அப்புறம் என்னடா இப்படி பேசுற? மாறன் சொல்றாரு, இல்ல வீரா, நீ வாதாடுற நேரத்துல உன்னை யாராவது குறி வச்சா என்ன பண்றது? வீரா சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் மாறா, உன்னை காப்பாத்துறதுக்காக நான் என்ன எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாறனும் அமைதியா இருக்காரு. அதே நேரம் அறிவழகன் அந்த இடத்துக்கு வராரு. அறிவழகன் வீராவை பார்த்து, என்ன வீரா, நீ வாதாடி உன் புருஷனை காப்பாத்தலான்னு நினைக்கிறியா? இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா மாறன் ஜெயிலுக்குள்ள போய் சாவான், இல்ல வெளியில போய் சாவான், அவனை விட மாட்டேன் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்குதான் நீ இந்த யூனிஃபார்மை போட்டிருக்கிற கடைசி நாள் அப்படின்னு. இது கேட்டதோட அறிவழகன் சொல்றாரு, நீ இன்னைக்குதான் உன் புருஷனை பார்க்க போற கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, வீரா தேவையில்லாத பிரச்சனை ஏன் வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, அவன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போவான், எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? தப்பு பண்றது அவங்க, நல்லது பண்ற நம்ம, எதுக்கு நம்ம பயப்படணும்? மாறா நீ கவலைப்படாத, வந்திருக்கிற ஜட்ஜு ரொம்ப நேர்மையானவர் தான், கண்டிப்பா நம்ம சைடு உள்ள நியாயத்தை எடுத்து சொல்லுவோம், அவரு சரின்னு சொல்லுவாரு, கண்டிப்பா நீ வெளியில வந்துருவ, இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிரூபிக்கப்படும் அப்படின்னு. மாறனும் சரி வீரா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் நேரா கண்மணி கிட்ட, கண்மணி யாருக்கிட்ட பேசுன? கண்மணி சொல்றாங்க, எங்க அம்மாட்ட தான் பேசுனேன். ராகவன் கேக்குறாரு, என்னாச்சு? கண்மணி சொல்றாங்க, இது மாதிரி அந்த வீரா இருக்கால்ல, அவதான் மாறனுக்கு பதிலா மாறனுக்காக வாதாட போறாளாம் அப்படின்னு. ராகவன் கேக்குறாரு, என்ன சொல்ற? கண்மணி சொல்றாங்க, ஆமா, வீரா ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. அப்ப ராகவன் சொல்றாரு, சரி வா நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு. கண்மணி ராகவன்ட்ட, இங்க பாருங்க, வீரா வந்துட்டு ஏதாவது வாதாடி மாறன் அதனால ஜெயிலுக்கு போற மாதிரி ஆகிருச்சுன்னா என்ன பண்றது? நீங்க போயிட்டு வீரா கிட்ட எடுத்து சொல்லுங்க. ராகவன் சொல்றாரு, சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு காரை எடுக்கிறாரு. அப்ப ராகவனுக்கு என்ன யோசனைனா, வீரா வாதாடுனா கண்டிப்பா நம்ம மேல உள்ள தப்பு வெளிவந்துருமே, மாறன் ஏதாவது உளறிட்டா பிரச்சனை ஆகிரும், எப்படியாவது வீராவை தடுக்கணும் அப்படின்னு ராகவன் செல்ஃபிஷா யோசிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காரை நிப்பாட்டினத்தோட ராகவன் அங்கேருந்து வராரு. ராகவன் நேரா ராமச்சந்திரன்ட்ட, அப்பா என்னப்பா இது, வீரா வாதாடுறேன்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் செட் ஆகாது, இங்க பாருங்க வேற ஏதாவது ஒரு வக்கீல ரெடி பண்ணிக்கலாம், வீரா நீ வாதாட வேணாம். அப்ப வீரா சொல்றாங்க, ஏமாமா நான் வாதாடினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மையை வெளியில கொண்டு வரத்துக்கு தானே முயற்சி பண்றேன். இது கேட்டதோட ராகவனுக்கு ஷாக்கு. அப்ப ராகவன் சொல்றாரு, இல்ல வீரா, இந்த கோர்ட்டுல உள்ள விஷயம் எதுவுமே உனக்கு தெரியாது, நீ வாதாடணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது, நீ ஏன் வீரா இதுல தலையிடுற? இங்க பாரு, மாறன் எந்த தப்பும் பண்ணல, அவன் வெளியில வந்துருவான். வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, மாறனுக்காக எந்தவித வக்கீலும் சப்போர்ட் பண்ணி வர மாதிரி தெரியல, எல்லாருமே மாறனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க, எனக்கு யாரையும் நம்ப முடியாது, உண்மை நிரூபிக்கப்படணும், அதனால நான் தான் வாதாடுவேன் அப்படின்னு வீரா ரொம்ப அழுத்தமா சொன்னதோட நம்ம ராகவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, தேவையில்லாத வேலையை பண்ணாத, உனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது, அசிங்கப்பட்டு தான் வரப்போற அப்படின்னு. வீரா நேரா கண்மணியை பார்த்து, இங்க பாரு கண்மணி, ஜட்ஜையா சொல்லிட்டாரு, மாமாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, மாறனும்
வக்கீலுக்கு பதிலா நான் வாதாடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இதுல உனக்கு என்ன கவலை? அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாருடி, நீ என் தங்கச்சி. அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டா எனக்கு தான் கவலை ஆகிரும். வீரா கேக்குறாங்க, அப்ப இந்த கேஸ்ல நான் தோத்து போயிருவேன். மாறனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அதை தானே சொல்ற? இங்க பாரு, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காது. என்னம்மாமா, நான் சொல்றது சரிதானே? யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவன் அதிர்ச்சியாகி, ஆமா வீரா, தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாவே சொல்றாரு. இதை கேட்டதோட வீரா நேரா மாறனை பார்த்து, இங்க பாரு மாறா, கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, மாறனும் வீரா நீ இருக்கையில எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா கண்மணி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப ராகவனுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப ராகவன் நேரா மாறன்ட்ட போயிட்டு, மாறா என்ன மாறா இது அப்படின்னு சொல்ல, மாறன் சொல்றாரு, இங்க பாருடா ராகவா, கவலைப்படாத. நான் உன்னை காலம் முன்னிட்டும் நான் மாட்டி கொடுக்கவே மாட்டேன். இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான், நீ கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, இல்லடா, கண்மணி வீரா வந்துட்டு வாதாடுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அந்த சாட்சி பயத்துல ஒளறிட்டான்னா என்ன பண்றது? அப்ப மாறன் சொல்றாரு, அதெல்லாம் உளர மாட்டான், நீ பயப்படாம இரு அப்படின்னு. ராகவன் பயம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அந்த கோர்ட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. எல்லாரும் மாறனை கூப்பிடுறாங்க. மாறன் போயிட்டு அந்த இடத்துல நிக்கிறாரு. ஜட்ஜ் ஐயாவும் வந்து இருக்கிறாரு. ஜட்ஜ் ஐயா நேரா நம்ம வீராவை கூப்பிடுறாங்க. வீரா வந்து நிக்கிறாங்க. ஜட்ஜ் ஐயா வீராவை பார்த்து, இங்க பாருமா, உன் சைடு என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு, சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட வீராவும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜையா கேட்குறாரு, உனக்கு ஒரே ஒரு சாட்சி தானே இருக்காங்க, அந்த சாட்சியை கூப்பிட்டு என்னம்மா நீ கேட்க போற அப்படின்னு. வீரா சொல்றாங்க, ஐயா நீங்க அவங்கள மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு. அப்ப சாட்சி அந்த இடத்துக்கு வராரு. வந்ததோட வீரா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தது உண்மையா? அவர் சொல்றாரு, ஆமா, நான் தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். இவரு தான் அந்த காரை ஓட்டிட்டு போனாரு. கொஞ்சம் தூரம் போனதோட ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இவர் காரை விட்டு எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம கார் ஓட்டிட்டு போயிட்டாரு. வீரா கேக்குறாங்க, இவரு தான் கார் ஓட்டினாரா, நல்லா பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப ராகவனுக்கு பயம் தாங்க முடியல. அவர் சொல்றாரு, ஆமா, இவர் தான் கார் ஓட்டினாரு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, சரி, ஆக்சிடென்ட் ஆன பிறகு நீங்க தானே வந்துட்டு போலீஸ்ல சாட்சின்னு சொல்லி என்ன நடந்துச்சோ அதை சொன்னது? அவர் சொல்றாரு, ஆமா, நான் தான் சொன்னேன். வீரா கேக்குறாங்க, சரி, அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அவர் சொல்றாரு, அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னேன். அப்ப வீரா கேக்குறாங்க, அப்புறம் எதுக்காக மாறனுக்கும் பாண்டியனுக்கும் பகை? இதனாலதான் மாறன் அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணான்னு சொன்னீங்க? சாட்சி சொல்றாரு, ஆமா மேடம், அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் சண்டை போட்டது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை அது கண்டிப்பா ஒரு கொலையா இருக்கலாம்னு நினைச்சேன். அப்ப வீரா கேக்குறாங்க, அப்ப கொலையா இருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க, ஆனா அது ஒரு கொலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, சும்மா ஃப்ளூக்ல சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லையே, நான் மாறன் வந்துட்டு பாண்டியன் கிட்ட சண்டை போடும் பொழுது மாறன் சொன்னாரு, உன்னை நான் காலி பண்ணாம விடமாட்டேன்னு சொன்னாரு, அதை வச்சுதான் நான் சொல்றேன் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, ஏதோ இருக்கலாம்னு சொன்னாரு, இவரே முன்னுக்கு பின் முரணா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான், ஆனா அந்த கார் ஓட்டுனது யாருன்னு தெரியுமா? அப்ப அவரு சொல்றாரு, எனக்கு தெரியும் சார், இவர் தான். அப்ப வீரா கேக்குறாங்க, இவரு தானே கரெக்டா உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தர் இருந்தாங்களே, அவரை தெரியாதா? அப்ப அவர் சொல்றாரு, தெரியுமே, அவர் பேரு ராகவன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ராகவனை கூப்பிடுங்க அப்படின்னு. ராகவன் அந்த இடத்துக்கு வராரு. ராகவனுக்கு பயம் தாங்க முடியல. அப்ப வீரா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, இந்த 2 பேர்ல யாரு கார் ஓட்டுனது அப்படிங்கிறத கரெக்டா சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, அந்த நிக்கிறாரே அவர் தான் கார் ஓட்டினாரு, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு மாறனை தான் கை காமிக்கிறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சார், அன்னைக்கு கார் ஓட்டுனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது சொன்னதே மாத்தி தான் சார் சொல்லிக்காரு. அன்னைக்கு கார் ஓட்டுனது மாறன் இல்ல, ராகவன். ஆனா இவங்க தேவையில்லாம ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வராங்க. என் அண்ணன் இதுவரைக்கும் மாறனை பார்த்தது கூட கிடையாது. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு கூட பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி பகைன்னு சொன்னாங்களே, அதுவும் பொய் தான். இது மாறனை மாட்டி விடுறதுக்காக நடந்த ஒரு பெரிய சூழ்ச்சி. உண்மையாவே அன்னைக்கே ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தான். மாறன் தான் காரை நிப்பாட்டு அப்படின்னு கெஞ்சிருக்காரு. ஆனா ராகவன் காரை நிப்பாட்டாம எடுத்துட்டு போயிட்டாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகவன் தான். ஆனா மாறன் மேல பழிய போட்டுட்டு ராகவன் தப்பிச்சிட்டாரு. ஆனா மாறனை பழி வாங்கணும்னு நினைச்ச ஒரு கும்பல்
மாறன் வந்துட்டு பாண்டியனை பகைக்காக தான் கொன்னுட்டான் அப்படின்னு இப்படி கேஸை கொண்டு வராங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பாண்டியனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னம்மா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்க? அப்ப இது எல்லாமே ஒரு நாடகமா? வீரா சொல்றாங்க. ஆமா சார், இது வள்ளியம்மாவுக்கு கூட தெரியும். வள்ளியம்மா அப்படின்னு சொல்ல வள்ளியம்மா வந்து நிக்கிறாங்க. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, ஏன் வீரா அப்படின்னு சொல்ல வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, மாறனுக்கு இப்ப தண்டனை கிடைக்க போகுது. தண்டனை கிடைக்கட்டுமா இல்ல உண்மையை சொல்றீங்களா? அப்ப வள்ளி சொல்றாங்க, சார், என் மாறன் எந்த தப்பும் பண்ணல சார். அன்னைக்கு உண்மையாவே ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் தான். அவன் ரொம்ப பயத்துல வீட்டுக்கு வந்துட்டான். வேற வழி தெரியாம தான் மாறன் அவன் அண்ணனுக்கு பதிலா அவன் பழிய ஏந்திக்கிட்டான். மாறன் மேல எந்த தப்புமே இல்லை. மாறன் நிரபராதி சார், என் புள்ள நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்டதோட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சியாக ராகவன் பயப்படுறாரு. அப்ப மாறன் நேரா ராகவன்ட்ட, ராகவா பயப்படாத அப்படின்னு சொல்ல ராகவனுக்கு பயம் தாங்க முடியல. கண்மணிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. என்னடா இது, நம்ம இத்தனை நாளும் இந்த மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பண்ண ஆளே வேற யாருக்கு அப்படின்ட்டு கண்மணிக்கு செம்ம கோவம். ஒரு கொலகாரனையா நான் இத்தனை நாள் வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப நம்ம கண்மணி வந்துட்டு கோவத்துல நிக்க, அப்ப ராமச்சந்திரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப இத்தனை நாளும் ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணான், மாறன் இல்லையா? எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன், எவ்வளோ திட்டியிருக்கேன், அவனை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் மாறனுக்காக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, அப்போ இதுலேருந்து ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான், ஆனால் தம்பி மேலே பழி போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான். அப்போ உண்மையாகவே தண்டனை கிடைக்க வேண்டியது ராகவனுக்கு தான். ஆனால் இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான். அண்ணனை காப்பாற்றணும் அப்படின்னு தம்பி பழியை ஏற்றிருக்கான். சரி, அப்போ இந்த சாட்சி எல்லாமே பொய் தான். ஆக்சிடெண்ட்டை பார்த்துருக்கான், ஆனால் இது முன்பகையெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ அந்த சாட்சி சொல்கிறாரு, சார் இது எல்லாமே இந்த அறிவழகன் தான் சார் சொன்னார். அவர் சொன்னதுல தான் சார் இப்படி பண்ணேன். அவர் சொல்லலைன்னா என்ன வாழ விட மாட்டேன் சார், அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட பாண்டிய நேரா அறிவழகனை பார்த்து, இனிமே நீ இந்த யூனிஃபார்முக்கு அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்ட. உனக்கும் யூனிஃபார்முக்கு இனிமே சம்மந்தமே கிடையாது. நீ இனிமே போலீஸ் இல்லை அப்படின்னு சொன்னதோட அறிவழகன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள்.